ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு ஒரு உறவு நிரந்தரமாக பிரியப் போகின்றது. இந்த உறவு பிரியப் போகிறது என்பதை வருத்தத்துடன் சொல்லாமல், நம் வராகியானவள் சந்தோஷமாக சொல்கின்றாளே என்று உனக்குள் எண்ணம் தோன்றுகிறதா? காரணம் இருக்கிறது குழந்தையே. இந்த உறவு உன்னை விட்டு செல்கிறது என்றால் சனியன் தொலைந்து விட்டு போகட்டும் என்று நீ விட்டுவிட வேண்டும். அந்த அளவிற்கு இவர்களின் மீது எனக்கு வெறுப்பு இருக்கின்றது. வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உறவுகளை கண்டிக்கின்றேன். ஆனால் இது போன்ற ஒருவரை நான் ஒருபொழுதும் கண்டதில்லை. இது போன்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த வேதனைகளைப் போல வேறு யாரும் உனக்கு கொடுத்ததில்லை. இந்த உறவு உன்னை விட்டு செல்கின்றது. இந்த நேரம் நீ நிச்சயமாக வழி அனுப்பி வைத்து விடத்தான் வேண்டும். எல்லாமும் எல்லோருக்கும் சாதாரணமாகிவிட்டது. எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் இங்கே அவ்வளவு எளிதில் பெரிதுபடுத்துவதில்லை. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நாமும் நம் வாழ்க்கையை முன்னேற்ற முடியாமல் அப்படியே தத்தளித்து நின்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் நாம் எதிர்கொண்டு நிற்கும் நேரம் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எதையுமே நம்மால் கணித்துவிட முடிவது இல்லை. நம்மோடு பழகுகின்றவர்கள் உண்மையானவர்கள் போலியானவர்களா, அவர்களின் மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை கூட நம்மால் சற்றென்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் வேதனைப்பட்டு தவிக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நாம் என்னவென்று சொல்ல வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? இந்த வராகியானவள் என்ன சொன்னாலும், எதை உன் வாழ்க்கையாக நான் மாற்ற நினைத்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கானது நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் வரக்கூடிய சூழ்நிலைகளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை தேடி வரக்கூடிய நேரம், உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரம் என்பதை நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பு உனக்கு என்ன பெற்று தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. நான் உனக்காக ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. எந்த சூழ்நிலையும் இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டு விடாதே. அம்மா எல்லாவற்றையுமே சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு தான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவும், உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை என் குழந்தை ஒருபொழுதும் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும், நடக்கும் நன்மைகளை என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தேவையற்றதை நீ விட்டு விலகிவிட வேண்டும் என்பதற்காகவும் தான் உன் அம்மா உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் நீ கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கும் நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அது புரியும். இந்த வராகி உனக்கு சொல்லித் தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் உன் வராகியானவள் போனால் போகட்டும், இவர்களை திரும்பி கூட பார்க்காதே என்று நான் சொல்கிறேன் என்றால், இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கொடுத்த சோதனை அப்படிப்பட்ட சோதனை. இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு கொடுத்த இன்னல்கள் அப்படிப்பட்டது. ஆரம்பத்தில் இவர்கள் உன்னோடு பேசும்பொழுது உன்னை விட்டால் தனக்கு யாரும் இல்லை என்ற மனநிலையில் தான் இவர்கள் உன்னோடு பேசினார்கள். அமைதியாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை அவர்கள் பக்கமாக திருப்பி விட்டார்கள். எதையுமே எளிதில் நம்பிவிடக் கூடாது என்று, யாரையும் நாம் முழுமையாக நம்பிவிடக் கூடாது என்றும் என் குழந்தை நினைத்து கொண்டு, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் யோசித்து யோசித்து கடந்து வந்த என் குழந்தையே அவர்கள் வசமாக்கினார்கள். அன்பு என்ற பெயரில் அதிகமாகவே ஏமாற்றினார்கள். இவர்கள் எதையெல்லாம் கொடுக்க நினைத்தாலும், எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உண்மை என்று பொய் என்றும் இவர்கள் சொல்ல நினைத்தாலும், ஒவ்வொன்றையும் இவர்கள் நிறைவாக இந்த வாழ்க்கையில் தருவது போல இத்தனை நாளும் நாடகம் என்பதுதான் உண்மை. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து இவர்கள் ஆரம்பத்தில் உன்னோடு பழகவில்லை என்றாலும், நாட்கள் செல்ல செல்ல உன்னை ஏமாற்றும் நோக்கத்திற்கு இவர்கள் வந்துவிட்டார்கள். அதாவது பழக பழக எந்த ஒரு உறவும் புளித்து போகும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இவர்களுக்கு உன்னுடைய உறவு முடித்து விட்டது. அதே நேரம் இவர்களுக்கு இன்னொரு உறவின் மீது நாட்டம் வந்துவிட்டது. இன்னொரு உறவை தேடிச் செல்ல இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரத்தில், இந்த வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் யோசிக்கின்றோமோ அது எல்லாமே நமக்கு சரியாக கிடைக்கவில்லை என்ற பொழுதிலும், எதுவும் நமக்கு தெளிவாக நடந்துவிடவில்லை என்ற பொழுதிலும், நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாம் போதும்.
இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வராகியானவள் எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகுதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்காக ஒன்றை உருவாக்கி தரும் இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் அதையெல்லாம் உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது என்று எல்லாம் நினைத்து நீ பதறியது போதும். இனிமேல் இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ உன்னிப்பாக கவனித்து என்னவென்று உனக்காக எதையும் நடத்தி கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? உனக்காக எந்த சூழ்நிலையும் நான் மாற்றிக் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கை தான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏமாற்ற துடிக்கின்ற இந்த மனிதர்களை யார் என்று உனக்கு அடையாளம் காண்பிக்க துணிந்திருக்கிறது. யார் என்று இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தி விடவும், உன்னை சுற்றி வந்து வேதனைப்படுத்துகின்ற இவர்களின் மனநிலையை என்னவென்று உணர்த்தி விடவும் அது தயாராகிவிட்டது. எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக அது புரிய வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன் மீது அன்பு கொண்டது போல் இவர்கள் ஆடிய நாடகம் முடிவுக்கு வர தொடங்கிவிட்டது. இவர்கள் உன்னிடத்தில் என்னவெல்லாம் போலியாக நடித்தார்களோ அதுவெல்லாம் முற்றுக்கு வர வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்தை நான் கணித்து விட்ட பிறகு, இந்த வராகியானவள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு, முதலில் நான் உருவாக்கியது என்ன தெரியுமா? இனிமேலும் இவர்கள் எந்த நிலையிலும் உன்னை நெருங்கக்கூடாது என்பதுதான். இனி எந்த சூழ்நிலையும் கவனத்தில் கொண்டு இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிடக்கூடாது என்பதுதான். உன்னை தேடி வந்து இவர்கள் இத்தனை நாளும் கொடுத்த ஏமாற்றங்கள் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனியும் இதையெல்லாம் நினைத்து நாம் எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. இது போன்ற ஒரு நிலையை நமக்கு இவர்கள் உருவாக்கி விட்டார்களே என்று சொல்லி நாம் இதையே எண்ணி கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்கள் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தி விட வேண்டும் அல்லவா? வரக்கூடிய நாட்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுத்து விட வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நல்லவர்கள் போல பேசி பழகியது உன்னை அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டதும் தான் உண்மை. தேவைகள் முடிந்தவுடன் உன்னை அவர்கள் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவிட நினைத்து விட்டார்கள். அவர்களின் தேவை முடிந்ததும் உன்னை எந்த நிலையிலும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கவில்லை. அவர்களுக்கு இனியும் தேவை இருந்தால் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் உன்னை தேடி வந்து உதவிகளை கேட்க நினைப்பார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற நிலையில் இந்த மனிதர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டாய் என்று நினைத்து முதலில் சந்தோஷப்படு. இவர்களை எல்லாம் நீ புரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். உன்னோடு எதையும் உடனிருந்து உன் வராகியானவள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உன்னை சோதிக்கும் எண்ணத்தில்தான் உன்னோடு இவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை இவர்கள் சோதிக்க நினைப்பதை இனிமேல் நீ நம்ப வேண்டாம். உன் வாழ்க்கையில் இவர்கள் வேதனைகளை கொடுப்பதை இனி ஒருபொழுதும் என் குழந்தை நீ நினைத்து நீ கலங்க வேண்டாம். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தி இருக்கிறது. எதிர்பாராத பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இவர்களின் கொண்ட நம்பிக்கையின் மீது இருந்தது. ஆனால் அந்த அன்பிற்கு அந்த நம்பிக்கைக்கும் இவர்கள் ஒரு துளி அளவும் உனக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஒரு துளி அளவும் இவர்கள் உனக்கான அன்பினை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு காயங்களையும் சோதனைகளையும் தான் இவர்கள் கொடுக்க எண்ணி இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. என்ன நடக்கும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களை பிரிந்தால் நீ வருத்தப்படுவாய் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் யோசிக்கவில்லை. மாறாக எந்த எல்லையில் உன்னை காயப்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையில் உனக்கு தள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்களோ அந்த செயலை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யும்பொழுது, இது போன்ற காயங்களை எல்லாம் ஒருவருக்கு கொடுக்கும்பொழுது அதனால் அவர்கள் வாழ்க்கையில் எதுவும் பாதிப்புகள் வருமா என்ற சிந்தனைகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை என்னும் பொழுது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக நினைத்து இனிமேலும் கலங்கக்கூடாது. இது போன்றவர்கள் உன்னை விட்டு செல்கிறார்கள் என்றால் அதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் நீ வருந்தி நிற்கக்கூடாது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்தி சொல்லி கொண்டிருக்கிறது அல்லவா? என்ன நடக்கும் என்று நினைத்து பதறினாலும் சரி, இவர்கள் எந்த நிலையில் உன்னை காயப்படுத்துவார்கள் என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாலும் சரி, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அன்பு என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் இவர்கள் ஆடிய நாடகம் போதும். இதனை நினைத்து நினைத்து இனிமேலும் நீ வருந்தாதே. இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதை உணர்ந்து
கொண்ட பிறகு இனிமேல் எந்த சூழ்நிலையும் இதை நினைத்து நீ கலங்கக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். உனக்காக உன் அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் நீ எப்பொழுதும் சூழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? தெய்வம் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உறவை உன்னோடு சேர்ப்பதும் அந்த உறவை உன்னிடமிருந்து பிரிப்பதும் காரணமில்லாமல் நடக்கிறது. இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்க துணிந்தார்கள் என்பதை தெய்வம் கண்டு கொண்டு தான் இருக்கிறது. இவர்களை மனப்பூர்வமாக நம்பினாய் அல்லவா? தெய்வம் சொன்னால் நம்புவாயா? எல்லாமும் அனுபவப்பட்டால் தானே நமக்கு தெரிய வரும். இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதை இவர்கள் உண்மையாக உன்னை சுற்றி வந்து உனக்கு எதை நடத்துகிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் தானே நீ நிச்சயமாக அனுபவத்தின் பேரில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதை தெரிந்து கொள்வாய். அப்படி இருக்கும்பொழுது எதையோ சொல்லி நாம் உன்னை தேவையில்லாமல் மனம் கலக்கமடைய செய்ய விரும்பவில்லை. அதனால்தான் நீ கேட்டதும் இந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க நான் அனுமதி கொடுத்தது. ஆனால் இது ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் எங்காவது சென்று முடியும் என்பதை நான் அறிவேன். இந்த உறவு நிலைக்காது என்பதும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து உனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்க நான் நினைத்த பொழுது இவர்களை பற்றி நன்றாக நீ எப்பொழுதும் புரிந்து கொள்கிறாயோ, இவர்களை பற்றி உண்மைகளை எப்பொழுது நீ தெரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையை விட்டு தானாகவே நீ விலகிச் சென்று விடுவாய் அல்லவா? இதை விட்டு நீ தானாகவே புரிந்து கொள்வாய் அல்லவா? அதற்காகத்தான் நான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நிரந்தரமாக பிரியப் போகின்ற இந்த உறவு இன்னும் சிறிது நாட்களில் உன் கண்களில் தென்படும். அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமானதாகத்தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி நீ கவலை கொள்ள மாட்டாய். ஏனென்றால் அது உன்னை விட்டு சென்ற பிறகு உன் வாழ்க்கை நடக்கும் அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இதுவரை நீ காணாத விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.